பார்ட் 2 பேசிக் இங்கிலீஷ் கிராமர். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கிராமர்ஸையும் நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்ஜெக்ட் அண்ட் நவுன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்ஜெக்ட் அண்ட் நவுனை கவர் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு சப்ஜெக்ட் அண்ட் நவுனு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் அப்படின்னா வந்து ஒரு ஆக்ஷனை செய்கிறவங்க வந்து சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே எந்த ஆக்டிவிட்டீஸை ஒருத்தங்க செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னா வந்து ஒரு ஆக்ஷனை செய்கிறவங்க தான் வந்து சப்ஜெக்ட். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பொண்ணு ரைட் பண்ணுறா, அந்த ரைட் பண்ணுற ஆக்ஷனை செய்கிறவ வந்து ஒரு பொண்ணு, அவள் தான் வந்து சப்ஜெக்ட். ஒரு பையன் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான், கிரிக்கெட் விளையாடுற அந்த பையன் தான் வந்து சப்ஜெக்ட். அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க, அந்த டிவி பார்த்துட்டு இருக்க பர்சன் தான் வந்து சப்ஜெக்ட். ஓகே, ஒரு ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்க வந்து சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு நவுனு. நேம் ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். உயிருள்ள ஒரு பொருளும் சரி, உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கும் சரி, ஏதாச்சும் ஒரு பேர் இருக்கும்ல, உயிர் இருக்க பொருளுக்கும் சரி, உயிர் இல்லாத பொருளுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் தான் வந்து நவுனு. நவுன் அப்படின்னா வந்து நேமு. நேம் ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். உயிருள்ள பொருளுக்கும் உயிர் இல்லாத பொருளுக்கும் ஏதோ ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் தான் நவுனு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆக்ஷனை பண்ணுறவங்க தான் வந்து சப்ஜெக்ட் சொன்னேன். அந்த ஆக்ஷனை பண்ணுறவங்க வந்து ஒரு மனுஷனை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒரு பர்சன் தான் வந்து ஒரு ஆக்ஷனை செய்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த பர்சனுக்கு ஒரு நேம் இருக்கும், அந்த நேம் தான் வந்து நவுனு. ஒரு ஆக்டிவிட்டீஸை பண்ணுறவங்கள வந்து நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு பர்சன், அந்த பர்சனுக்கு ஒரு நேம் இருக்குது, அதுதான் நவுன். புரிஞ்சுதா? இதான் வந்து சப்ஜெக்ட் அண்ட் நவுன். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட். பேஸ்ட் ஆன் வேர்ப் வாட் அண்ட் வும்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சென்டென்ஸில் வேர்ப் இருக்குது. வேர்ப் அப்படின்னா என்ன? ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை பேஸ் பண்ணி வாட் இல்லைன்னா வும் இந்த கொஷினை வந்து நம்ம ரைஸ் பண்ணோன்னா அதுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சின்னா அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது பாருங்கள், கம்பர் ரைட்ஸ் ராமாயணா. இதில் வேர்ப் எது? ரைட்ஸ். ரைட்ஸ் அப்படின்னா எழுதுறது. கம்பர் ரைட்ஸ் வாட்? கம்பர் வந்து என்ன எழுதினார்? ராமாயணா. கம்பர் ரைட்ஸ் வாட்ன்ற கொஷினை வந்து இங்கே நம்ம ரைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ராமாயணான்ற ஆன்சர் கிடைக்குது. ஸோ ராமாயணா இதான் வந்து, ஸோ ராமாயணா தான் வந்து ஆப்ஜெக்ட். புரிஞ்சதா? கம்பர் ரைட்ஸ் வாட்? ராமாயணா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ டீச்சர்ஸ் குக்கிங். இந்த சென்டென்ஸில் வேர்ப் எது? டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் தான் வந்து வேர்பு. ஷீ டீச்சர்ஸ் வாட்? வாட்ன்ற கொஷின் ரைஸ் பண்ணோன்னா நமக்கு குக்கிங்கிற ஆன்சர் கிடைக்குது. இதுதான் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட். ஷீ டீச்சர்ஸ் வாட்? குக்கிங். குக்கிங் இஸ் அவர் ஆப்ஜெக்ட். அண்ட் இங்கே குக்கிங்ன்றது வந்து இது ஐஎன்ஜி வந்திருக்கு, கண்டினியூஸ் டென்ஸ், அதெல்லாம் வந்து சொல்லாதீங்க. இது வந்து இந்த இடத்துல ஒரு நவுனாக தான் வந்திருக்கு. எப்போவுமே இந்த ஆப்ஜெக்டில் வந்து நவுனு இல்லைன்னா ப்ரோனவுன் தான் வரும், நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன் தான் வரும். அகைன் இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ டீச்சர்ஸ் வாட்? குக்கிங். குக்கிங்ன்றது வந்து ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் வந்து எப்போவுமே நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன் தான் வரும். இந்த நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன் இது ரெண்டுமே வந்து நேம் தான். இப்போ ப்ரோனவுன் அப்படின்னா என்ன? ப்ரோனவுன் அப்படின்னா வந்து இங்கே பார்க்குறீங்கள, ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட், இது எல்லாமே வந்து ப்ரோனவுன் தான். சப்ஜெக்ட்டுக்கு பதில் வந்து ஒரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரோனவுன். இதில் வந்து சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னு இருக்குது, ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னு இருக்குது. சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட்டுக்கு பதில் வந்து நம்ம போடுவோம். சப்ஜெக்டில் வந்து என்ன ப்ரோனவுன்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட், இது எல்லாமே வந்து நம்ம சப்ஜெக்டில் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், சில ப்ரோனவுன்ஸ்லாம் வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து மீ, அஸ், யூ, ஹிம், ஹேர், தெம், இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணுற ப்ரோனவுன். அண்ட் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா சப்ஜெக்டில் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரோனவுனை வந்து ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுனை மட்டும்தான் வந்து ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணணும். இந்த பிடிஎஃப் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்கிறேன், அது ஜஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். சப்ஜெக்டிவ் ப்ரோனவுனில் வந்து ஐ இருக்குன்னா அதுக்கேற்ற ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் வந்து மீ. அதே மாதிரி சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் வந்து வி. விக்கு
ஏற்ற ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் வந்து அஸ். ஐக்கு வந்து மீ, விக்கு வந்து அஸ், யூக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் யூ தான் வரும். நெக்ஸ்ட்டு ஹீ வந்து ஹிம், ஷீ வந்து ஹேர், தே வந்து தெம். ஐக்கு வந்து மீ, விக்கு வந்து அஸ், யூக்கு யூ, ஹீக்கு ஹிம், ஷீக்கு ஹேர், தேக்கு தெம். இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆக்ஷன் இருக்குது, அந்த ஆக்ஷனை செய்கிறவங்க வந்து சப்ஜெக்டில் இருந்தாங்கன்னா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா வந்து அந்த ஆக்ஷனை செஞ்சவங்க சப்ஜெக்டில் இல்லாமல் இருந்தாங்கன்னா அதுதான் வந்து பேசிவ் வாய்ஸ். அண்டு நிறைய பேர் வந்து பை வந்தால் அது பேசிவ் வாய்ஸ், பை வரலினா ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எல்லா சென்டென்ஸுக்கும் கரெக்டாக இருக்காது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறைய சென்டென்ஸில் பை இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ பையை வச்சு வந்து இது பண்ணாதீங்க. ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸானு பையை வச்சு சொல்லாதீங்க. வேர்பை வச்சு பாருங்கள். முதல்ல வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா வேர்பை தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு வேர்ப் இருக்குது, ஓகே, வேர்பை செஞ்சவங்க சப்ஜெக்டில் இருக்காங்களா? இருக்காங்க, ஓகே, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், முடிஞ்சது. வேர்பை பார்க்கணும். அந்த ஆக்ஷனை செய்கிறவங்க வந்து சப்ஜெக்டில் இருக்காங்களா? இல்லை, இது வந்து பேசிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட்டு வேர்பு வந்து பி வேர்ப் ப்ளஸ் V3 ஃபார்மெட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா அது வந்து பேசிவ் வாய்ஸ். ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். தமிழில் வந்து ஆக்டிவ் வாய்ஸை செய்வினைன்னு சொல்லுவோம், பேசிவ் வாய்ஸை செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். டூயர் ஆஃப் த ஆக்ஷன் வந்து சப்ஜெக்டில் இருந்தாங்கன்னா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஒரு ஆக்ஷனை செஞ்சவங்க வந்து சப்ஜெக்டில் இருந்தாங்கன்னா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ஆக்ஷனை செஞ்சவங்க சப்ஜெக்டில் இல்லைனா அதுதான் வந்து பேசிவ் வாய்ஸ். டூயர் ஆஃப் த ஆக்ஷன் சப்ஜெக்டில் இல்லைனா பேசிவ் வாய்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்பர் ராமாயணத்தை எழுதினார், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ராமாயணம் கம்பரால் எழுதப்பட்டது, இது வந்து பேசிவ் வாய்ஸ். இதே சென்டென்ஸ் தான் வந்து நம்ம இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸ். கம்பர் ரைட்ஸ் ராமாயணா. ரைட் எழுதுனது வந்து யார்? கம்பர். சப்ஜெக்டில் இருக்காரு, ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். எழுதுகிற ஆக்ஷன் பண்ணவங்க வந்து சப்ஜெக்டில் இருக்காங்க, ஸோ அதனால் வந்து இது ஆக்டிவ் வாய்ஸ். இப்போது பேசிவ் வாய்ஸில் ராமாயணா இஸ் ரிட்டன் பை கம்பர். ராமாயணா இஸ் ரிட்டன் பை கம்பர். இஸ் ரிட்டன் வேர்பு. இந்த ஆக்ஷனை பண்ணவங்க சப்ஜெக்டில் இருக்காங்களா? ராமாயணா இருக்குது, அது சப்ஜெக்டா? கிடையாது. இந்த எழுதின ஆக்ஷன் பண்ணவங்க வந்து சப்ஜெக்டில் இல்லை, இது வந்து பேசிவ் வாய்ஸ். அண்ட் வேர்பு உடனே செக் பண்ணணும். பி வேர்ப் ப்ளஸ் V3 ஃபார்மெட்டில் இருக்கா, இதுதான் வந்து நம்ம வேர்பு. ஈஸ்ன்றது வந்து நேது பி வேர்பு. V3 ஃபார்மெட்டில் இருக்கா? ஈஸ்ன்றது வந்து பி வேர்ப், ரிட்டன்ன்றது வந்து V3 வேர்போட தேர்ட் ஃபார்ம். ஓகேவா? பி வேர்ப் ப்ளஸ் V3 ஃபார்மெட்டில் இருக்குது. அண்ட் இந்த ஆக்ஷனை பண்ணவங்க வந்து சப்ஜெக்டில் இல்லை, ஸோ இதனால் இது பேசிவ் வாய்ஸ். புரிஞ்சதா? அண்ட் இந்த சென்டென்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதில் கம்பர் ரைட்ஸ் வாட்? ராமாயணா, இது வந்து ஆப்ஜெக்ட். ரைட்ஸ் வாட்? அவர் என்ன எழுதினார்? ராமாயணத்தை எழுதினார். என்னன்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுச்சு. ஸோ ராமாயணா தான் வந்து ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் ராமாயணா வந்து ஆப்ஜெக்ட். எழுதின ஆக்ஷன் பண்ணவங்க யார்? கம்பர். ஸோ கம்பர் வந்து சப்ஜெக்ட். ரைட்ஸ்ன்றது வந்து வேர்பு. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸு. இது பேசிவ் வாய்ஸில் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல ராமாயணா வந்திருக்கு. ஆக்டிவ் வாய்ஸில் ராமாயணான்றது வந்து ஆப்ஜெக்டில் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸில் வேர்ப் வந்து ரைட்ஸ்ன்னு இருக்குது. பேசிவ் வாய்ஸில் வேர்ப் வந்து ஈஸ் ரிட்டன் இருக்குது. அதாவது V1, இங்கே வந்து V1 இருக்குது, இங்கே பி வேர்ப் ப்ளஸ் V3 இருக்குது. ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரைட்ஸ்ன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ரைட்ஸ்ன்றது வந்து என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் டென்ஸு. இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் V1 இருக்குது. அதே மாதிரி இங்கே ப்ரெசன்ட் டென்ஸு பி வேர்ப் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணியிருக்காங்க.
அதனால் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். லேர்ன் பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ராமாயணா ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க. வேர்பை வந்து பி வேர்ப் ப்ளஸ் V3 மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைன்ற ஒரு வேர்ட் சேர்த்துருக்காங்க, கீவேர்டு. பைன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பை பக்கத்தில் வந்து ஆக்டிவ் வாய்ஸோட சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? 2 சென்டென்ஸையும் வந்து கம்பேர் பண்ணிங்க. முதல்ல ராமாயணா இங்கே போட்டிருக்காங்க, ரைட்ஸை ஈஸ் ரிட்டன் போட்டிருக்காங்க, பக்கத்தில் பைன்ற ஒரு கீவேர்ட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸோட சப்ஜெக்டை இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, இதிலிருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணுன்னா, இப்போ மேலே இருந்த ஒரு எக்ஸாம்பிளில் இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணுன்னா, சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் வந்து நம்ம மாற்றி போடணும். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற சப்ஜெக்டை பேசிவ் வாய்ஸில் எழுதுகிறப்போ ஆப்ஜெக்டில் போடணும். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து பேசிவ் வாய்ஸில் எழுதுகிறப்போ சப்ஜெக்டில் போடணும். இந்த ஆப்ஜெக்டை வந்து இங்கே சப்ஜெக்டாக போடணும், இந்த சப்ஜெக்டை வந்து இங்கே ஆப்ஜெக்டாக போடணும். அப்புறம் இந்த வேர்பை வந்து நம்ம மாற்றணும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்து பைன்ற கீவேர்டை நம்ம போடணும். ரொம்ப ஈஸி தான். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு கம்பர் ராமாயணத்தை எழுதினார். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ்ன்றது வந்து ராமாயணம் வந்து கம்பரால் எழுதப்பட்டது, பி வேர்ப் ப்ளஸ் V3. அண்ட் இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸ்ன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? ஒரு ஆக்ஷனை செஞ்சவங்க சப்ஜெக்டில் இல்லைன்னா அதுதான் வந்து பேசிவ் வாய்ஸ். அப்போ கன்ஃபார்ம் பண்ணுறப்போ உடனே வந்து வேர்பை பார்க்கணும். வேர்ப் வந்து பி வேர்ப் ப்ளஸ் V3 ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் அதான் வந்து பேசிவ் வாய்ஸ். ஒரு வேளை அந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணவங்க வந்து சப்ஜெக்டில் இல்லாமல் இருந்து வேர்ப் வந்து பி வேர்ப் ப்ளஸ் V3 ஃபார்மேட்டில் இல்லாமல் இருந்தால் அது வந்து பேசிவ் வாய்ஸ் கிடையாது. கண்டிப்பாக பேசிவ் வாய்ஸ் வந்து பி வேர்ப் ப்ளஸ் V3 ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பேசிவ் வாய்ஸ். இதை மட்டும் மறக்கவே கூடாது. இந்த பேசிவ் வாய்ஸில் ஆக்டிவ் வாய்ஸை விட பேசிவ் வாய்ஸில் தான் வந்து நமக்கு நிறைய செக் வைப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் ஆஸ்க்டு ஃப்ரம் பேசிவ் வாய்ஸ். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு இந்த வேர்ப் பக்கத்தில் வந்து பைன்ற கீவேர்ட் போட்டுட்டு நம்ம ஆப்ஜெக்ட் போடுவோம்ல, அந்த பைன்றது வந்து பேசிவ் வாய்ஸில் ஒரு சில சென்டென்ஸில் வரும், ஒரு சில சென்டென்ஸில் வந்து வராமலும் இருக்கலாம். ஓகே, பை வந்தால் வரலாம், வராமலையும் இருக்கலாம். நிறைய கொஷின்ஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நிறைய சென்டென்ஸில் வந்து பை இருக்காது பேசிவ் வாய்ஸில். பையை வச்சு ஒரு சென்டென்ஸை வந்து பேசிவ் வாய்ஸ்னு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. பை வந்தாலும் வரலாம், வராமலையும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேர்பை மாற்றுறதுக்கு தான் கற்றுக்க போகிறோம். இந்த வேர்பை மாற்றுக்கிறத கற்றுக்கிட்டோம்னா அதோட இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் முடிஞ்சது. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து V1 அப்படின்னா வந்து ப்ரெசண்ட்டு. ப்ரெசண்ட்னா என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ். V2 அப்படின்னா வந்து பாஸ்ட் டென்ஸு. V1 ING வந்தால் கண்டினியூஸ். அதே மாதிரி ஹேஸ் இல்லைன்னா ஹேவு, ஆட் ப்ளஸ் V3 வந்தால் பர்ஃபெக்ட். ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்காம இந்த பார்ட் 2 வீடியோவை கிளாஸ் அவங்களுக்கு வந்து புரியறது கொஞ்சம் கஷ்டம். ஃப்யூச்சர் வந்து மாடல் வேர்ப் ப்ளஸ் V1, இது வந்து ஃப்யூச்சர். எஸ்டர்டே வந்து இதெல்லாம் பார்த்தோம். V1, V2, V1 ப்ளஸ் ING, அப்புறம் ஹேஸ், ஹேவ், ஹேட் ப்ளஸ் V3 வந்து பர்ஃபெக்ட், வில் ப்ளஸ் V1 ஃப்யூச்சர். இன்றைக்கி வந்து நம்ம கற்றுக்கிட்டது பி வேர்ப் கூட V3 வந்தால் அது வந்து பேசிவ் வாய்ஸ். அந்த மாதிரி பேசிவ் வாய்ஸ் வந்தால் உடனே சப்ஜெக்டை செக் பண்ணணும். ஆக்டிவிட்டீஸை பண்ணவங்க வந்து சப்ஜெக்டில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் தான் வந்து அது பேசிவ் வாய்ஸ். இப்போ வந்து வேர்பை
வேர்பை எப்படி நம்ம மாற்றி போடுறதுன்னு கற்றுக்க போகிறோம். ஓகே, ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு வேர்ப் கொடுக்குறாங்க. அந்த வேர்பை வந்து பேசிவ் வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும். அதுதான் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை கண்டி முடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் ஓவர். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து மாற்றி போட்டுருவோம். வேர்ப் தான் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து படிச்சிருப்பாங்க, ஆனால் எக்ஸாம் டைமில் வந்து ரிவிஷன் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு சில கொஷின்ஸை ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் வேர்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகே, வேர்பு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது வந்து இந்த வேர்ப் தான். வேர்புக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த டென்ஸ்னால் இது இப்படி மாற்றணும் பேசிவ் வாய்ஸ்லன்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக போட்டுட்டோம்னா கண்டிப்பாக ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் நீங்கள் பர்ஃபெக்டாக சாலிடாக ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தாவே போதும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டக்குன்னு வித்தின் 10 செகண்ட்ஸ்குள்ளவே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்.